ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாத் பவேத். அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணை திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதஸ்ய தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யை. ஓம் ஸ்ரீ ஹரே நமக. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 86வது தசகம் பாராயணம். இந்த தசகத்தில் பாரத போர் முழுவதையும் ஒரு தசகமாக 10 ஸ்லோகங்களாக கொடுத்துருக்காரு பட்டத்திரிகள். மறுபடியும் நாம் குருவாயூருக்கு போகிறோம். குருவாயூரில் குருவாயூரப்பன் முன்னாடி அந்த மண்டபத்தில் பட்டதிரிகள் பக்கத்தில் உட்காந்து அவர் என்னெல்லாம் குருவாயூரப்பன் கிட்ட பேச போகிறாரு அப்படிங்கிறத நாம் கேட்க போகிறோம். வாங்க பட்டதிரிகள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு. குருவாயூரப்பா, முன்னொரு காலத்தில் ருக்மணியோட திருமணத்தின் போது யாதவர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட சிசுபாலனோட நண்பன் சால்வன் ஒருத்தன் இருந்தான். அவன் தவங்கள் பல செய்து பரமசிவன் கிட்ட சௌலபம் அப்படிங்கிற ஒரு திவ்யமான விமானத்தை வாங்கியிருந்தான். ராஜசூய வேள்வியை நடத்தி தர்றதுக்காக நீங்கள் குரு தேசத்தில், அதாவது இந்திரபிரசத்தில் வசித்து வரும்போது மாயையில் வல்லவனான அந்த சால்வன் தொங்கலோட நகரமான துவாரகையை தாக்குனான். அப்போ உங்களோட மகன் பிரத்யும்னன் யாதவ படை அனைத்துடனும் திறன்மிக்க சால்வனை அடக்கி அவனோட மந்திரியான துயுமான் அப்படிங்கிறவனை கொன்னான். இந்த போர் 27 நாட்கள் நடந்தது. இதுக்குள்ள நீங்க பலராமன் கூட விரைவாக துவாரகைக்கு போய் அநேகமாக முறியடிக்கப்பட்ட சேனையுடன் இருந்த சௌலபம்ன்ற விமானத்தின் தலைவனான சால்வனை தடுத்து நிறுத்தினீங்க. அவனது தங்கள் சார்ங்கம் அப்படிங்கிற வில்ல தன்னோட கதையால நழுவி விழச் செய்தான். மாயை வென்றவனான உங்களோட முன்னிலையிலேயே மாயையினால தோற்றுவிக்கப்பட்ட உங்களோட பிதாவின் திரு உருவத்தை, அதாவது பொய்யான உருவத்தை கொன்னான். அந்த மாயைய பொய் என்று அரை நிமிட நேரம் நீங்களும் கூட உணரவில்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க மயங்கி போனீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சொல்ல வியாசர் தான் இல்லைன்னு சொன்னாரு. அதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில். அறியாமையினால உண்டாகும் துயரமோ மயக்கமோ நட்போ பயமோ எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள குறைவற்ற அறிவு செல்லம் ஆகியவற்றின் கொள்கலனான பகவானுக்கு ஏது மயக்கம் அப்படின்னு கேட்டாரு. அந்த சால்வனுடைய சௌலபம்ன்ற விமானத்தை கதையால் நொறுக்கி தள்ளி கடலில் வீழ்த்திய பின் விரைவில் சால்வனையும் சக்கரயுதத்தினால வெட்டி வீழ்த்தினீங்க. இதை பார்த்த அவனோட நண்பன் தந்தவக்ரன், இவன் தான் ஜெய விஜயர்களில் 2வது ஆளு. அவனை எதிர்த்து வந்து தங்கள் மேல் கதாயுத்தை வீசி எறிந்தான். தாங்களோ அவனை தங்களது கௌமோதகி அப்படிங்கிற கதையால அடித்து கொன்னீங்க. புண்ணியத்தோட களஞ்சியமான பெரும் புண்ணியம் செஞ்சிருந்த அவனும் சிசுபாலனை போல தங்ககிட்ட ஒன்றுபட்டான ஐக்கியம் அடைந்தான். இப்போ அவங்களோட 3 பிறவிகள் முடிந்து உங்களோட வைகுண்ட கோட்டைக்கு வந்துட்டாங்க. முற்பிறவியில ஏதோ ஒரு காரணத்தினால தங்களிடமே மனதை பறிகொடுத்த யாவருக்கும் மோட்சம் அளிப்பதுக்குன்னே தானே இந்த கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கீங்க. கிருஷ்ண அவதாரத்துல எத்தனை எத்தனை பிறவிகளுக்கு மோட்சம், அப்பப்பா எண்ணிக்கையே இல்லை. குருவாயூரப்பா, ராஜசூய யாகம் முடிந்தது. நீங்க துவாரகைக்கு மறுபடியும் புறப்பட்டு போனீங்க. கௌரவ சபையில சூதாட்டம் நடந்தது. அந்த சமயம் பணையம் வைக்கப்பட்டு ஜெயிக்கப்பட்ட திரௌபதி தன்னோட ஆடையை துச்சாதனன் கவர்ந்திழுக்க தங்களை நினைத்து கதறிய போது கருணை கொண்ட நீங்க வரிசையாக அந்த போர்க்களத்துல இருந்தே சேலையை அருளினீங்க. பின்பொரு சமயம் வனவாசத்துல பரமசிவ அம்சனான துர்வாசர் அதித்தியாக வந்து சேர பயந்து பெரும் துன்பத்தை அடைந்த திரௌபதி உங்களை மனசால நினைக்க தியானிக்க நீங்க உடனே அங்க எழுந்தருளி பாத்திரத்தோட விளிம்புல ஒட்டியிருந்த கீரை துணிக்கை உண்டு துர்வாசரையும் அவருடன் வந்திருந்த முனிவர்கள் அனைவரையும் சாப்பிடாமலே சாப்பிட்ட மாதிரினா திருப்தி அடைய செய்தீங்க. இந்த மாதிரி அவங்க சூதாட்டத்தினால வெல்லப்பட்டு வனவாசம் சென்ற போதும் பாண்டவர்களோட உறுதுணையா இருந்து நீங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க. வனவாசம் முடிஞ்ச பிறகு போருக்கு வேண்டிய ஆலோசனை முயற்சியும் நடந்த போது அர்ஜுனனும் துரியோதனனும் உங்க உதவியை நாடி வந்தாங்க.
துரியோதனனுக்கு தங்களது படை முழுவதையும் அழிச்சிட்டு அர்ஜுனன் வேண்டியபடி அவனுக்கு நீங்க தனி ஒருவராகவே உதவுவதாக வாக்களிச்சிட்டு பாண்டவ தூதுவனாக அஸ்தனாபுரத்துக்கு போனீங்க. அப்பா, தூது சென்ற படலம் எவ்வளோ இனிமையானது இல்லை? இவ்வளோ ஒரு சின்ன வேலைக்காக யாரு தான் போவாங்க? நீங்க மகிமை பொருந்தியவர், பெரிய அரசனா இருக்கிறவர், அது மட்டும் இல்லாம பகவானா வந்து இந்த உலகத்துல திருவிளையாடல் பண்ணிட்டு இருக்கவர், இப்போ ஒரு ஓலையை கட்டிக்கிட்டு பாண்டவர்களுக்காக, அவங்களோட பக்திக்காக, அவங்களோட மரியாதைக்காக நீங்க தூது போனீங்க. தர்மம் நிலைக்கணும்னு தானே நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க. சபையில தாங்கள் பேசியதை பீஷ்மர், துரோணர் முதலியவர்கள் கொண்டாட துரியோதனன் மட்டும் அதை நிராகரிச்சான். ஊசி முனை இடம் கூட நான் பாண்டவர்களுக்கு தரமாட்டேன்னு அடம் பிடிச்சான். அந்த சமயம் முனிவர்களும் அடங்கிய அந்த சபையில விஸ்வரூபத்தை காண்பித்து அந்த நகரத்தையே கலங்கும்படி செஞ்சுட்டு பாண்டவர்கள்கிட்ட திரும்பி வந்துட்டீங்க. ஸ்ரீ கிருஷ்ணா, அர்ஜுனனுக்கு சாரதியா விளங்கிய நீங்க போரோட தொடக்கத்துல உற்றார் உணர்வுகள் கொள்ள அஞ்சி மனதுல கருணை கொண்டு அர்ஜுனன் வருந்திய போது நீங்க அவனுக்கு உபதேசம் செஞ்சீங்க. நண்பனே, இது என்ன? இந்த ஆத்மா ஒண்ணுதான் நித்தியமானது. இதை கொல்றது யாரு? கொல்லப்படுபவன் தான் யாரு? போர்ல வதம் என்பது சத்திரியர்களுடைய தர்மம். போர்ல பயத்தை விடுத்து உன்னோட மனதை என்கிட்ட அர்ப்பணம் செய். உனது சத்திரிய தர்மமான போர செய் அப்படின்னு சொல்லி அங்கேயும் உங்க விஸ்வரூபத்தை காண்பித்து அவனை தன்னோட நிலையடைய செஞ்சீங்க. கர்மத்தை செய்யறது மட்டும்தான் வேலை, அந்த கர்மத்தோட பலனை என்கிட்ட கொடுத்துட்டு நீ உன்னோட வேலையை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அறிவுரை பண்ணி சத்திரிய தர்மமான போரை செய்ய வச்சு அவனுக்கு உதவியா இருந்தீங்க. பக்தர்களுக்குள்ளும் தரை சேர்ந்தவனான பீஷ்மாச்சாரியார் பூமி பாரத்தை நீக்கும் தங்களது செயல்ல ஈடுபட்டு நாள்தோறும் 16,000க்கும் மேற்பட்ட எதிரி படையர்களை கொன்று குவிச்சாரு. பீஷ்மரோட பானங்கள்னால அர்ஜுனன் சோர்வடைஞ்ச போது போரில் ஆயுதம் எடுக்கிறதில்ல அப்படிங்கிற சூளுரையை விடுத்து நீங்க ரொம்ப கோபம் கொண்டு சிறந்த ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை கையில ஏந்தி பீஷ்மரை நோக்கி ஓடுனீங்க. நீங்க அந்த மாதிரி வர்றதை பார்த்து பீஷ்மர் கைகூப்பிய வண்ணம் தலை வணங்கி நிற்பதை கண்டு நீங்க மகிழ்ச்சியோட திரும்பி வந்துட்டீங்க. பின்னாடி பீஷ்மரை வதம் செய்யறதுக்கு நல்ல உபாயத்தை தேடி கண்டுபிடிச்சு அவரையும் வதம் செஞ்சீங்க. அர்ஜுனோட துணையினால அந்த வதத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு இப்போ அடுத்து துரோணருக்கோட போர் புரிய ஆரம்பிச்சங்க. துரோணரோட போர் செய்து கொண்டிருந்த சமயம் 4 தந்தங்களோட கூடிய யானையின் மேல் ஏறிக்கொண்டு போர் புரிந்த பகதத்தனால் ஏவப்பட்ட வைஷ்ணவமான ஸ்ரீ நாராயண அஸ்திரத்தை அர்ஜுனன் மேல படாம மார்பிள நீங்க ஏந்திக்கிட்டீங்க. சுதர்சன சக்கரத்தால சூரியனை மறைத்து சிந்து தேச அரசனான ஜெயத்ரதனை வதம் செஞ்சீங்க. கர்ணன் அர்ஜுனனை கொல்ல நாகாஸ்திரத்தை விடுத்த பொழுது பூமியை சிறிது அழுத்தி அர்ஜுனனோட கிரீடத்தை மட்டும் கவர்ந்து செல்ற மாதிரி அதை செஞ்சு அவனை காப்பாத்தினீங்க. அவ்வப்போது பாண்டவர்களுக்கு தாங்கள் என்னதான் செய்யல, முற்றிலுமா அவங்களுக்கு உதவியா இருந்து அவங்கள காக்கிறது மட்டுமல்லாம அவங்க தர்மத்து பக்கத்துல நின்னதுனால அந்த தர்மத்தை காக்கிறதுக்காகவே நீங்க அவதாரம் எடுத்தீங்க. அந்த அவதாரத்தை முழுமையா பூர்த்தி பண்ணீங்க. எங்கும் கிருஷ்ணன், எல்லாவற்றிலும் கிருஷ்ணன், கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்லிட்டு உங்களை மட்டுமே சிந்திக்கிற மாதிரி எல்லோர் மனதிலும் நீங்க அவ்வளோ நீக்கமர நிறைஞ்சிருந்தீங்க. நல்லவர்களோ கெட்டவர்களோ எல்லாருக்கும் உங்களோட கிருஷ்ண 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 அப்படின்னு உங்க மந்திரம்தான். பாரத போர் தொடங்குகல பலராமன் தீர்த்த யாத்திரையாக நைமிசாரண்யம் போயிட்டாரு. அங்கு சூத புராணிகர் ஆசனத்திலிருந்து எழுந்து தனக்கு மரியாதை செலுத்தவில்லை என்பதற்காக அவரை வதம் செஞ்சாரு. அவருடைய இடத்தில் அவர் மகனை அமர்த்தினாரு. ஒவ்வொரு பருவ காலங்களிலும் வேள்விக்கு இடையூறு விளைவித்து வந்த வல்வலன் அப்படிங்கிற அரசனையும் கொன்னாரு. தீர்த்த யாத்திரையை முடித்துக்கிட்டு பாரத யுத்தம் முடிவில் குருஷேத்திரம் வந்தாரு பலராமர். அவரு பீமனுக்கும் துரியோதனுக்கும் இடையே போர் முடிவடையாம இருப்பதை பார்த்து தங்களோட நகரமான துவாரகைக்கு போயிட்டாரு. தூங்கிக் கொண்டிருக்கிற திரௌபதியின் புதர்வர்களான உப பாண்டவர்களை கொன்றதுனால புத்தி மழுங்கிய அஸ்வத்தாமாவை நெருங்கிய அர்ஜுனன் அந்த அஸ்வத்தாமாவால் பிரயோகிக்கப்பட்ட பிரம்மாஸ்திரத்தை உங்களோட சொற்படி திரும்ப பெற்றுக்கிட்டான். இப்போ குருஷேத்திரத்துல இந்த நேரத்துல துரியோதனாதிகள் அழிக்கப்பட்டு விட்டாங்க.
அது மட்டும் இல்லாம திரௌபதியோட 5 புத்திரர்களும் அழிக்கப்பட்டு விட்டாங்க. இப்போ கடைசியா அஸ்வத்தாமனால் பிரம்மாஸ்திரம் ஏவப்பட்டு உத்தரையோட கர்ப்பத்துல இருந்த அந்த சின்ன சிசுவை அழிக்க அவன் பிரம்மாஸ்திரம் ஏவினான். அவன் தலையில் அணிந்திருந்த சிரோத்தினத்தையும் கவர்ந்து, அதாவது அஸ்வத்தாமனை பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற சொல்லி நீங்க கேட்டீங்க. அதை அவனால செய்ய முடியாதனால அவனுக்கு அந்த திறன் இல்லை. அதனால அவனோட கோபம் கொண்டு நீங்க சிரோத ரத்னத்தையும் கவர்ந்து கொண்டுட்டீங்க. அதுதான் அவனோட பலமா இருந்தது. பிறகு அஸ்வத்தாமா பாண்டவர் குலத்தை அடியோடு அழிக்க விரும்பி விடுத்த அஸ்திரம் அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் வளரும் கருவை அழிக்க புகுந்த போது, பிரபுவே, நீங்க கட்டவிரல் அளவினரா சக்கரபாணியா கருவை காக்க உத்தரையோட வயிற்றுல புகுந்தீங்க. அப்பப்பா, என்ன ஒரு பாக்கியம் அந்த உத்தரைக்கு! ஒரே சமயத்துல பகவானையும் பாகவதனையும் தாங்குற அந்த பாக்கியம் யாருக்கு தான் கிடைக்கும்? இப்போ உங்ககிட்ட சரணாகதி செஞ்சாங்க குந்தி தேவியார், திரௌபதி, சுபத்ரா. இந்த 3 தேவியர் செஞ்ச சரணாகதியை நீங்க ஏத்துக்கிட்டு உத்தரையோட கர்ப்பத்துல புகுந்து நீங்க அந்த சிசுவை சுற்றி சுற்றி வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை சிதிலடைய செய்து நீங்க அந்த கர்ப்பத்தை காப்பாத்துனீங்க. நீங்க செஞ்ச இந்த நல்ல செயல்னால மட்டும்தான், உங்க புண்ணிய பலத்தினால மட்டும்தான் அடுத்து இந்த பூலோகமே காக்கப்பட்டு அடுத்த சந்ததியான பரீட்சித் மகாராஜா பாண்டவர்களுக்கு கிடைச்சாரு. தன்னோட விருப்பப்படி மரணமடைய வரம் பெற்றிருந்த பீஷ்மர் தர்மபுத்திரத்திற்கு எல்லா தர்மங்களையும் எடுத்து சொன்னாரு. அதுதான் பின்னாடி விஷ்ணு சகஸ்ரநாமமா வந்தது. பக்தியோட மேன்மையினால தங்களை நேரிலே தரிசித்து கொண்ட நிர்குண பிரம்மம் நிலையை உடைய அந்த பீஷ்மர் இப்போ அவரோட பரமபத நிலையை அடைஞ்சாரு. குருவாயூரப்பா பிறகு மிக உயர்ந்த 3 அசுமேத யாகங்களை தர்மபுத்திரனால் செய்விக்க செய்து அவரோட விருப்பத்தை நிறைவேற்றினீங்க. அதுக்கு பின்னாடி நீங்க துவாரகைக்கு வந்துட்டீங்க. அப்படிப்பட்ட தாங்கள் புகழொன்றில்லாத அடியேனை வாதம் முதலிய வெளிநோய்கள்ல இருந்து, பற்று முதலிய உள்நோய்கள்ல இருந்தும் நீங்க காத்து அருளணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள். பாரத போர் ரொம்ப பெரியது. அதுல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா? ஆனா முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் எங்கெங்க கிருஷ்ணர் தன்னோட விளையாடல்களை நடத்தியிருக்காரோ அந்த இடத்தெல்லாம் மறக்காம பட்டதிரிகள் கோடிட்டு காமிச்சிட்டு இந்த தசகத்தை முடிச்சிட்டாரு. இவ்வளோ அருமையான தசகம், அதுவும் பாரத போர் அப்படிங்கிற தசகம் தான் இது. ரொம்ப முக்கியமானது மகாபாரதத்துல. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணரோட அந்த சரித்திரத்துல இது ஒரு சின்ன புள்ளி தான் இல்லையா? இந்த புள்ளியிலேயே எவ்வளோ எவ்வளோ கதைகள் இருக்கு. அப்பப்பா, இந்த தசகம் இத்தோட முடிந்தது. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணகாருண்ய சிந்தோஹோ கிருத்வா நிஷேஷதாபான் பிரதிசது பரமா நந்த சந்தோக லக்ஷ்மீம். நித்தம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணகாருண்ய சிந்தோ கிருத்வா நிஷேஷதாபான் பிரதிசது பரமா நந்த சந்தோக லக்ஷ்மீம். நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணகாருண்ய சிந்தோ கிருத்வா நிஷேஷதாபா பிரதிசது பரமானந்த சந்தோக லக்ஷ்மீம். த்வேதா நாராயணீயம் ஸ்ருதிதிஷு ஜனுஷா ஸ்துத்யதா வர்ணனேன ஸ்பீதம் லீலாவதாரைஹி இதமித குருதாமாயுளாரோக்யம் சௌக்கியம் இதமித குருதாமாயுளாரோக்யம் சௌக்கியம் இதமித குருதாமாயுளாரோக்யம் சௌக்கியம். ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.